வணக்கம் பாலமுருகன். இதுவரைக்கும் பிரபாகரன் அவருடைய பிள்ளை, பிரபாகரன் எனது மூச்சு, பிரபாகரனுக்காகத்தான் நான் பிறந்தேன், பிரபாகரனை வச்சுதான் இங்க எல்லாமே இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவன் ஆரம்ப காலகட்டத்துல பிரபாகரன்கிற பேருக்கு முன்னாடி பெரியார்ங்கிற பேர் இருந்துச்சு. இப்போ பெரியாரை தூக்கி எரிஞ்சிட்டு இப்போ எனக்கு பெரியார் வேண்டாம், எல்லா இடத்துலயுமே பிரபாகரன் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு இருந்தவன் சமீப காலமா சங்ககிரி ராஜகுமார் வந்துகிட்டு இவனுடைய போட்டோ 1ஆம் நம்பர் போர்ஜரி, அந்த போர்ஜரி தரத்தை என்கிட்ட கேட்டாங்க, நான் தான் செஞ்சு கொடுத்தேன். என்னைக்கு வெடிய இல்ல திரிய கொளுத்தி போட்டாரோ அன்னைக்கே இவங்க கட்டி வச்சுக்கக்கூடிய மாபெரும் கட்டுமானம் தரமட்டமா ஆயிடுச்சு. அன்னையில இருந்து அங்க உலகத்துல இங்க என்ன சுவிட்சர்லாந்து வெளிநாடுகள் இருக்கக்கூடிய முன்னாள் தமிழீழ பேரவைகள்லாம் என்ன சொல்லிச்சுன்னா, இந்த திருட்டு பேருக்கு காசு கொடுக்க கூடாது, அது கடுமையான கண்டனங்கள் நாங்கள் தெரிவிக்கிறோம்னு சொன்னதுக்கு பின்னாடி பேமெண்ட்லாம் இனிமே வராதுன்னு தெரிஞ்சு போனதுக்கு பின்னாடி சரி ஓகே நம்ம இந்த பிரபாகரன் விஷயத்தை ஊத்தி மூடிடுவோம், அடுத்து இங்கே இருந்துகிட்டு நாம பண்ணக்கூடிய ஒரே வேலை இவனுங்கள்ட்ட நாக்பூர்ட்ட எலும்பு துண்டை வாங்கி கடிச்சோம்னா மட்டும்தான் பிழைக்க முடியும் சொல்லி பிரபாகரனை கைவிட்டான் இந்த அயோக்கியன். அதன் அடிப்படையில தான் பிரபாகரனே சொன்னாலும் நான் பெரியாருடைய அந்த எதிர்ப்பை கைவிட மாட்டேன். எந்த இடத்துக்கு பாயிண்ட் நின்றுருக்கு அப்படிங்கிறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துக்காகத்தான் சமீப காலமாக பெரியாரிஸ்டுகள் எல்லாம் அடின்னு அடிக்கவும் இப்ப துணியக்கான சும்மா அலறி துடிச்சுக்கிட்டு நான் 1ஆம் நம்பர் RSS கால் நக்கி அவனோட பூட்ஸ் நக்கி குடிக்கிறவன், என்னை விட்டுருங்க, நான் ஒரு 1ஆம் நம்பர் சந்தர்ப்பவாதி, பார்ப்பான் கொடுக்கறத கழுவி குடிக்கிறவன், அதனால என்கிட்ட மானரோசத்தெல்லாம் எதிர்பார்க்காங்க, நான் 1ஆம் நம்பர் சந்தர்ப்பவாதின்னு அப்பட்டமா அம்பலமாகி நிற்கக்கூடிய அரிய காட்சியை இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். எல்லாருமே காரி துப்பாத குறையா கடைசியா வந்திருக்கக்கூடிய டிடிவி தினகரன் கூட என்ன சொல்லிட்டாருன்னா, வேற ஏதாவது ஒரு கேள்வி இருந்தா கேளுங்க, இந்த நாதாரியை பத்தி கேட்டு டைம் வேஸ்ட் பண்ணாங்க, அவனை பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய அரசியல் களம் அவனை லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில யாரை எதிர்த்து இந்த அயோக்கியர்கள் இப்ப இறங்கி இருக்கிறாங்களோ மண்டை சுரப்பை உலகத்துள்ளுன்னு தந்தை பெரியார் இன்று இனிமேல் இலங்கைக்கு பயணமாக போகிறார் அப்படிங்கிற மிகப்பெரிய அரிய செய்தி தான் இன்னைக்கு நாம பகிர்ந்து கொள்ள போகிறது. பாரதிதாசன் சொன்னாரு, மண்டை சுரப்பே உலகத்தோலும் அப்படிங்கிற வார்த்தை சும்மா தந்தை பெரியாருடைய கொள்கை தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறது தவறான ஒரு முன் உதாரணமா போயிடும். ஏன்னா அவர் எப்படி ஒரு உலக பொதுமுறை திருக்குறள் அப்படின்னு நம்ம சொல்றோமோ அந்த மாதிரி தந்தை பெரியாரின் தத்துவங்கள் அனைத்தும் உலக சிந்தனைக்கு பொதுவானது. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் யாராக வேண்டுமானாலும் இருப்பாங்க, என்ன மொழி பேசுறவங்களா வேண்டுமானாலும் இருப்பாங்க, என்ன நிறத்தவர்களா வேண்டுமானாலும் இருப்பாங்க. ஆனால் அவர்கள் அனைவருக்கும் ஒரே ஒரு கருத்து ஒற்றுமையாக இருக்கும், அதுதான் அன்பு நெறி. யாராக இருந்தாலும் ஒருத்தர் சிரமப்படுறான், ஒருத்தர் கஷ்டப்படுறான் அப்படின்னா இந்த என்னால முடிஞ்சது அந்த மனித நேயம் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த மனித நேயம் தான் உலகத்துக்கு பொதுவானதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதைத்தான் அவங்க பின்பற்றக்கூடிய மதங்கள் இருக்கு பாத்தீங்கல்ல, அந்த மதங்களின் முதன்மையான கோட்பாடு என்னன்னா அன்பை பகிர்வது. உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் வர்றேன் அப்படிங்கிறத மதத்தின் ரீதியான கோட்பாடாக ஆரம்ப காலகட்டத்துல இருக்கும்போது அந்த மதம் இந்த அன்பை போதிப்பதற்கு பதிலாக அதுல இருக்கக்கூடிய நிறைய முரண்பாடுகளை ஆரம்ப காலகட்டத்தில் தந்தை பெரியார் பேசி அதன் கடைசியில அன்பு மட்டும்தான் நிலையானது, அதற்கு எது தடையாக இருக்கிறதோ அனைத்தையும் உடைக்க வேண்டும் சொல்லி மிகப்பெரிய சீர்திருத்தம், இந்த சில்லறை சீர்திருத்தத்தை செய்ய வரல, வேரை பிடுங்கி எரியக்கூடிய சீர்திருத்தத்தை தந்தை பெரியார் சொன்னாரு. இந்த மக்களுக்கு எதுவுமே புரியாத காலகட்டத்துல மிகப்பெரிய அளவிற்கான எதிர்ப்புகள் எல்லாம் அந்த காலகட்டத்தை சந்திச்சாரு. புரிந்து கொண்ட மக்கள் அவரை கடை மட்டத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அரிய பணியை செய்ய ஆரம்பிச்சிட்டான் நன்றி உணர்ச்சியோட. அதன் அடிப்படையில சங்ககிரி ராஜகுமார் பெரிய திரிய கொளுத்தி போட்டாரு. இந்த சீமானா அம்பலப்படுத்துனதுல மிக அற்புதமான ஒரு வேலையை அவர் செஞ்சாரு. இவன் 1ஆம் நம்பர் திருட்டு பையன், இவன் பிராடுகாரன், இவனை நம்பாதீங்க சொல்றோம். அப்படி ஆடி போச்சு இவங்களுடைய ஒட்டு மொத்தம் நாம் தமிழருடைய ஒட்டுமொத்தமான அந்த கபட மாளிகை எல்லாமே ஆடி போச்சு. அங்க உலக நாடுகள் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுக்காக பார்த்தீங்கல்ல, அதுல மயக்கத்துல இருக்கக்கூடிய ஆட்கள், இந்த மாதிரி கல்லாட்டம் ஆடக்கூடிய ஆட்கள், உண்மையிலேயே தமிழ் தேசியம் வேணும்னு சொல்லக்கூடிய ஆட்கள்,
உண்மையிலேயே பெரியாரிசத்தை நேசிக்கக்கூடிய ஆட்கள் தனித்தனியா பிரிஞ்சிருக்கும் போது இவன் உள்ள போகுது, இவன் பண்ணிருக்கக்கூடிய வன்முறையை ஏவி அங்க போய் குட்டிகளாட்டா பண்ணக்கூடிய வேலையை செய்யவும் சரி சுத்தப்பட்டு வராது. ரெண்டாவது, இவனுக்கு கொடுக்கக்கூடிய அஜெண்டால சீக்கிரமா உனக்கு டைட் ஏத்தவும் நீ சீக்கிரமா அவனுக்கு பிரபாகரனை கைவிடு, இங்க இருக்கக்கூடிய RSS அந்த எடுத்து நீ பேச ஆரம்பிச்சு சொல்லவும் அது கொஞ்ச நாள் கரெக்டா பெரியார வீரியமா எடுத்துட்டு வந்து இவன் பேச ஆரம்பிச்சவனே நம்ம ஆட்களுக்கு எல்லாம் பொறி தட்டிருச்சு. என்னடா இது, இவன் இவ்வளவு ஜாஸ்தியா பேசிட்டு இருக்கானே சொல்லி ஆளுக்கு வேகம் கொண்டு சும்மா இருக்கக்கூடிய செல்போன்ல கூட ஏதோ ஒரு வீடியோவை பதிவு பண்ணி அந்த நாய்க்கு எதிராக பதிவேற்றம் செய்யவும் இன்னைக்கு சோசியல் மீடியா ஃபுல்லா 52 ஆண்டுகளுக்கு முன்னால் மறைந்த தந்தை பெரியாரின் புகழ் ஓங்கி கொண்டிருக்கிறது, பரவி கொண்டிருக்கிறது. அதனால ஒரு சிறிய மயிர்காலம் அந்த அவருடைய தடத்துக்கு கூட இவனுக்கு பேசுறதுக்கு யோக்கியதை அற்று போன இந்த ஜென்மங்கள் இன்று நான் பெரியாரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் பிரபாகரனே சொன்னாலும் சொன்னா அப்போ இது நாள் வரைக்கும் இவன் பேசியிருக்கக்கூடிய பிரபாகரன்கிற இந்த மயக்க பிஸ்கெட்டு ஒன்னா நபர் திருட்டுத்தனமானது, போலியானது, அயோக்கியத்தனமானது. இது வரைக்கும் இவன் சொல்லியிருக்கக்கூடிய அத்தனை கபடுகளும் பொய்யானதுன்னு இவனே இப்ப சொல்லி அம்பலமாக்கிட்டான். இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு தலைவரை ஃபாலோ பண்றீங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? அந்த தலைவருடைய கோட்பாடுகள் அந்த கொள்கைகள் எல்லாம் பிடிச்சு போய் இருக்கவன் தானே அந்த கட்சியில இருக்கீங்க. அப்படித்தானே நீ இந்த நாம் தமிழர் கட்சியை பிரபாகரனை முன்னிலைப்படுத்தி கொண்டுட்டு வந்தான். இன்னைக்கு பிரபாகரனே சொல்லக்கூடிய பேச்சை நான் கேட்க மாட்டேன்னு சொன்னா அப்போ இவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பயங்கரமான சிந்தனை என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் 1ஆம் நம்பர் வாடகைக்கு விடக்கூடிய கேடி அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இவன் மாறி இருப்பதற்கான அந்த விஷயத்துக்கு அவ்வளவு சீக்கிரமா இவன் இந்த விஷயத்த ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கல. அடிச்ச அடியில இன்னைக்கு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்து நான் ஒரு RSS அடிவருடி அப்படின்னு சொல்லி நின்றுருக்கான். இன்னைக்கு காலமும் மிக சிறப்பாக இருக்கிறது. இவன் பேசியிருக்கக்கூடிய இந்த தமிழ் தேசியம், இவன் பேசியிருக்கக்கூடிய திராவிடர் இயக்கங்கள் எல்லாமே இலங்கையில் இருக்கக்கூடிய தொப்புள் குடி உறவாக இருக்கக்கூடிய அந்த ஈழத்தமிழ் மக்களுக்கு மனிதநேய அடிப்படையில் செஞ்சிருக்கக்கூடிய அந்த உதவிகள், அங்க இருக்கக்கூடிய சிங்கள காடையர்களை எதிர்த்த போராளிகளை பற்றின அந்த மிகப்பெரிய விஷயங்களை ஃபுல்லா இங்க இருக்கக்கூடிய திராவிடர் இயக்கங்கள் தான் மக்கள்கிட்ட கொண்டு பேசிருச்சு. அதுக்குள்ள பூந்து இவன் விளையாடிட்டு இருக்கும் போது மக்களுக்கு மிகப்பெரிய குழப்ப நிலை நடந்துச்சு. சீமான் தான் எல்லாத்தையும் செஞ்சாரா, திராவிடருக்கு எதுவுமே செய்யலைங்கிற குழப்பம் வரும்போது உள்ள பூந்து பெரிய கச்சாத்து வேலை காட்டிட்டு இருந்தான். இன்னைக்கு அம்பலப்பட்டு வெளியே வந்து நின்றுட்டான். பிரபாகரனை நான் இனிமே ஏத்துக்க மாட்டேன், தூக்கி போட்டுருவேன். யாரெல்லாம் பெரியாரை ஏத்துக்கிறீங்களோ அவங்க எல்லாம் வெளியில போங்க, நான் 1ஆம் நம்பர் சுத்தமான RSS காரன் அப்படின்னு கொண்டுட்டு வந்து நிப்பா எடுக்கிறான். RSS ஏற்றுக்கொண்டவனுடைய கதி தமிழ்நாட்டுல என்ன கதிங்கிறது அனைவருக்குமே தெரியும். அந்த கதி கூடிய சீக்கிரம் இந்த தெருநாய் சைமனுக்கு கிடைக்க போறது உறுதி. ஆரம்பிக்கலாம்.